Hi everyone. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலே மிக பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நகர் பூராகவும் மிக பெரும் தீக்கிரையாக காட்டு தீயாக பரவியுள்ளது. இந்த காட்டு தீயூடாக 10 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 1,20,000க்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்துள்ளதுடன் 6 கோடி மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். அமெரிக்கா காசாவையும் ஹமாஸையும் கூண்டோடு அழிப்போம் என கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்காவின் பல பகுதிகளில் மிக பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இங்கு எந்த பிரதேசத்திலும் ஒருவர் உயிரிழந்தால் மகிழ்ச்சி அடைவது கிடையாது. ஆனால் காசாவில் பலஸ்தீனிய மண்ணிலே இவ்வாறு ஒவ்வொரு உயிர்களும் இழக்கப்படுகின்றது. அங்கே இடம்பெறும் ஒவ்வொரு உயிரிழப்புகளையும் பிஞ்சு உயிர்கள் கூட பிரிவதை கூட அமெரிக்கா வேடிக்கை பார்ப்பதுடன் இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டிய அமெரிக்கா ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு வழங்கி இந்த யுத்தத்தை தொடர்ச்சியாக தூண்டும் நாடாக மாறியுள்ளது. அதிலும் மிக முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் தான் ஆட்சி பீடம் ஏறியதன் பின்னர் காசா சுடுகாடாக நரகமாக மாறும், அதற்கு முன்னர் இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அல்லது பூண்டோடு காசா அழிக்கப்படும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் மிக பெரும் கோர விபத்து அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு உயிர்களும் மிக முக்கியமானது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் இதன் ஊடாக உணர வேண்டும். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலே மிக பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் வரலாற்றிலே இதுவரைக்கும் இடம்பெற்றில்லாத அளவு இந்த தீ விபத்து மிக பெரும் அளவிலே இடம்பெற்றுள்ளது. இந்த தீ விபத்தின் காரணத்தினால் 10 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்துள்ளனர். 10,000க்கும் அதிகமான வீடுகளும் கட்டடங்களும் தீக்கிரையாகி அழிவடைந்துள்ளது. அதே போன்று லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே மிக பெரும் தீயாக நரகமாகவே மாறியுள்ளது. அதே போன்று லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலே ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்தினால் 6 கோடிக்கும் அதிகமான மக்கள் பாதிப்படைந்துள்ளதுடன் 1,20,000 பேர் உடனடியாக இந்த பிரதேசங்களில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த எண்ணிக்கைகள் மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுவதுடன் $50 பில்லியன் அதிகமான சொத்துக்கள் தீக்கிரையாக்கியுள்ளது. இவ்வாறு அமெரிக்காவையே உலுக்கிய மிக பெரும் தீ விபத்தாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் இம்மாதம் 20ஆம் திகதி ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடும் பொழுது தான் பதவியேற்பதற்கு முன்னர் இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்யவில்லை என்றால் காசா முழுமையாக அழிக்கப்படும், சுடுகாடாக மாற்றப்படும், நரகமாகவே காசா மாற்றப்படும் என கூறியிருந்தார். இங்கே உயிர்கள் மதிக்கப்படாத நிலையில் மிருகங்களை மதிப்பதை கூட காசா பலஸ்தீன் பிரதேசங்களிலே உயிர்கள் மதிக்கப்படாத நிலையே காணப்படுகின்றது. இதனை அமெரிக்கா நினைத்தால் உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்த முடியும். இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை நிறுத்த முடியும். அமெரிக்கா கூறினால் உடனடியாக இஸ்ரேல் இந்த யுத்தத்தை நிறுத்தியாக வேண்டும். என்றாலும் அமெரிக்கா ஆயுதங்களை வழங்குவதுடன் இந்த யுத்தத்திற்கு உறுதுணையாக அமெரிக்காவே இருக்கின்றது. 450 நாட்களையும் கடந்து இங்கே யுத்தம் நடைபெறுகின்றது. பிஞ்சு குழந்தைகள் கூட தொடர்ச்சியாக கொலை செய்யப்படுகின்றனர். இங்கே பல உயிர்கள் கொலை செய்யப்பட்டாலும் அந்த உயிர்கள் மனிதராக, மனித நேயத்துடன் மதிக்கப்படாத தேசமாக காணப்படுகின்றன. இந்த நிலையிலே லாஸ் ஏஞ்சல்ஸிலே இந்த மிக பெரும் அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. எனவே எந்த பிரதேசத்திலும் எந்த உயிராக இருந்தாலும் அது மதிக்கப்பட வேண்டிய, மீட்க முடியாத மிக பெரும் துயராக, மிக பெரும் உயிராகவே காணப்படுகின்றது. எனவே இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் என்பதோ, காசா என்பதோ, அமெரிக்கா என்பதோ கிடையாது. அனைத்து உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே எமது தேசத்தில் ஏற்பட்டால் மாத்திரம், எமக்கு ஏற்பட்டால் மாத்திரம் உயிர் என்ற நிலைப்பாட்டை கடந்து அனைவருக்கும் இது பெருமதியானது. இதே நிலையே காசாவில் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது என்பதை அமெரிக்கா உணர்ந்தாலே இந்த யுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர முடியும். டொனால்ட் ட்ரம்ப் அதிகார மோகத்திலே காசா அழிய வேண்டும் என கூறுவதை போன்று கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம், கனடாவை கைப்பற்றுவோம், பனாமா கால்வாயை கைப்பற்றுவோம் என தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்ப் அதிகார மோகத்திலே கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார். இந்த நிலையில் அவருடைய தேசமான
அமெரிக்காவிலே இந்த அழிவு ஏற்பட்டுள்ளது. இதனையாவது உணர்ந்து அனைத்து பிரதேச மக்களும் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ வேண்டும். இதே நிலையை காசாவிலும் அந்த மக்களும் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை, சமாதான உடன்படிக்கைகளை தாமே செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்கா உணர்ந்தாலே இந்த யுத்தங்கள் முழுமையாக இலகுவான முறையில் நிறுத்தப்படும். என்றாலும் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்கள் இறக்கும் வரைக்கும் இதனை ஒருபோதும் உணரப் போவது கிடையாது. அவர்களின் உயிர்களை மாத்திரமே இவர்கள் மிக பெரும் அளவிலே மதிப்பார்கள். ஏனைய உயிர்களை ஒரு துளி கூட மதிக்காதவர்களாகவே இவர்கள் இறுதி வரைக்கும் இருப்பார்கள். எனவே இவ்வாறானவர்களின் மனங்களில் மாற்றம் ஏற்படாத வரை உலகில் சமாதானங்கள் நிகழாது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.